अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर प्रणमामि मुतान्वहम्। जय जय शंकर, हर हर शंकर। धन्यवाद धन्यवाद मैडम। இப்போ ஆக்சுவலா இத்தனை நாள் நம்ம நம்மளோட தர்மத்துல என்னென்ன பண்றது அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு விஷயமா நம்ம இதர் பெரியவாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கதை மூலமாவோ பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 நாள் முன்னாடி எத்தனை பேருக்கு விஷயம் தெரியும்னு தெரியல, அதாவது அமெரிக்கால நியூ ஜெர்சியில பெரியவாளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டின்னு இருக்காங்க. அது அது சம்பந்தமா ஒரு அன்னைக்கு, அதாவது நமக்கு ராத்திரி 8:30 மணி வச்சுக்கோங்களேன், அவளுக்கு பகல் 10:30 மணி அந்த டைமுக்கு அந்த மணிமண்டபத்துல என்னென்ன ஆயிருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் அங்க நிறைய சத்சங்கங்கள் நடக்கிறது. சோ அவ எல்லாருமா சேர்ந்து நம்ம பெரியவாளுக்கு பூர்ண கும்பம் வச்சு மரியாதை பண்ணி அந்த இடங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லி அவர்கிட்ட ஒரு அனுகிரக பாஷணம் கேட்டு இருந்தா. புது வருஷமாவும் இருக்கு அப்படிங்கறதுனால. ஸோ அன்னைக்கு பார்த்தேன்னா ராத்திரி ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம டைம் பிரகாரம் 11:40 11:45 கூட ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ லேட்டா படுத்துட்டு நம்ம போல மனுஷாலாம் என்ன பண்ணுவோம், ஐயோ இன்னைக்கு ஏதோ லேட்டா எடுத்து காத்தாலும் மெதுவா எழுந்துக்கலாம், இதை ஒண்ணு இன்னைக்கு பண்ணாட்டா பரவாயில்ல அப்படின்னு ஏதோ ஒரு அசுரத்தை காமிச்சு விடுவோம். ஆனா அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த மாதிரி எந்த நாளும் எந்த ஒரு லேசினஸோ ஒரு ஹாலிடேவோ ஒரு உடம்ப பத்தி நினைக்கிற சிந்தனையோ எதுவுமே இல்லாம அவ்வளோ சின்ன வயசுல இருந்து நாள் தப்பாம லோகக்ஷேமத்துக்காகவே பூஜையும் பிரார்த்தனையும் ஜபமும் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ரத்த வரணுமோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ஒரு கன்சர்ன்டா பல விஷயங்களை பத்தி அவர் பாஷணம் கொடுத்தார். நம்ம இப்ப பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி மாறி இருந்துட்டு இருக்கு, நம்ம நம்பிக்கைகள் எப்படி க்ஷீணமாயின்னு இருக்கு, நம்ம அனுஷ்டானங்கள் எத்தனை விட்டு போயிருக்கு, பக்தியிலேயே எத்தனை பேர் அதுக்கு டைம் கொடுக்க முடியறது, அப்புறம் எப்படிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவநம்பிக்கை வந்திருக்கு. அதே போல அடுத்தவா ஒரு கமெண்ட் பண்ணுவாங்கிறதுக்காக நம்மளோட சில விஷயங்கள்ல இது மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கு. ஐ திங்க் somebody's mic is on, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்களே, இட் இஸ் டிஸ்டர்பிங். தேங்க்யூமா. சோ இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி அவர் அன்னைக்கு பேசினார். அதனுடைய கண்டினியூவேஷனுடைய ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சிந்தனையில இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் இந்த யங்கர் ஜெனரேஷன் இந்த மாதிரி இருக்கா, இதனால அவளுக்கு ஒரு அவநம்பிக்கை வந்திருக்கு, ஏன் பண்ண வேண்டாம்னு தோன்றது, ஏன் மேல்நாட்டு மோகத்துக்கு நம்ம ரொம்ப நம்மள சேர்த்துக்கிறோம், கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு கட்டடம் இருக்கு, அது நல்லா ஸ்ட்ராங்கா பல மாடிகள் இருக்கணும்னா மெயினா என்ன தேவை, அந்த பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா. அது நல்ல சமத்தியா நல்லா கான்கிரீட்டோட போட்டு அடிச்சு வச்சு அதை கியூரிங்கோட பண்ணிட்டோம்னா எத்தனை மாடி வேணா அது தாங்கும் இல்லையா. சோ அதேதான் நம்ம இதுலயும் அந்த பேசிக் பவுண்டேஷன் இருக்கு இல்லையா. அதாவது குழந்தையா இருக்கும் போதே, குழந்தை இந்த சென்ஸ் ஸ்கூல்ல ஆரம்ப காலத்துல படிக்கிற நாள்ல இருந்தே நம்மளதுல அந்த நம்ம கலாச்சாரத்தை பத்தியோ நம்மளுடைய தர்மத்துல ஏன் அதை சொல்லியிருக்கா, ஏன் அதை கடைபிடிக்கணும், வை அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம ஊட்டி வளர்க்கல. தட் இஸ் a great mistake. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நிறைய பேருக்கு இப்ப எல்லாருக்குமே தெரியும், குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுப்போம், காத்தால எழுந்ததும் நல்லா கையை தேய்ச்சிட்டு கையை 2 கையை சேர்த்து வச்சுட்டு கராக்கிரே வசத்தே லக்ஷ்மி கர மத்தியே சரஸ்வதி கரமூலே கௌரி ஷாத்து பிரபாத்தே கரதர்ஷனம்னு சொல்லிட்டு கண்ணில் ஒத்திக்கும் போது இந்த ஸ்லோகம் நிறைய குழந்தைகளுக்கு தெரியும். ஆனா ஏன் சொல்லணும்,
ஏன் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலங்காத்தால உன் கையில லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி அவ இருக்கா, அவளை தர்ஷனம் பண்ணிட்டு ஆரம்பி. 3 தேவியர்கள் இருக்கா உன் கையிலேயே, எங்கேயும் ஓட வேண்டாம். கண்ணை முழிச்ச உடனே அந்த கையில இருக்கிற அந்த 3 தேவதைகளையும் அந்த 3 தேவியரையும் பார்த்து நம்ம அம்பாள்களை அப்படியே நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டா போறோம். கண்ணோட அவளை ஐக்கியம் பண்ணிட்டா போறோம். இதை நம்ம எடுத்து சொல்ல தெரியாது. இதுல இருந்து ஒன் மோர் திங் we can tell them. இப்போ உன் கையிலேயே இத்தனை அம்பாள் இருக்கிறதுனால இந்த கையை தப்பான வழிக்கு யூஸ் பண்ணலாமா? யாரையாவது அடிக்கலாமா அந்த கையால? இல்ல யாரோட பொருளையாவது அவளுக்கு தெரியாம எடுக்கலாமா? ஸ்கூல் லெவல்ல இது சொல்லலாம். கண்டிப்பா அப்ப வந்து it will be a very strong point in their mind. அப்ப என்னைக்குமே வந்து யாரையும் வந்து ஒரு கையால வந்து ஒரு கெட்ட விஷயம் செய்யறதுக்கு அவளுக்கு வராது. கெட்ட விஷயம் இதுல ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு டீனேஜ் வர்றச்சு எத்தனையோ டெம்டேஷன்ல ஒரு ஸ்மோக்கிங்கோ ஒரு வேற ஹேபிட்ஸோ வரணுக்கு சான்சஸ் கம்மி. ஏன்னா அவனுக்கு தெரியும் தொடும் போதே கையில வந்து அம்பாள் இருக்கா. அது ஏன்னா ஸ்கூல்ல அந்த ஆணித்தரமா நம்ம சொல்லிட்டோம், திருப்பி சொல்லி சொல்லி அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் அந்த ஸ்கூல் ஏஜ்ல இருந்து. சோ அப்ப அவனுக்கு அது வரவே வராது. அதே மாதிரி நம்ம வந்து நெத்தி இட்டுக்கிறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்க ஆக்சுவலா வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஒரு ஃபேஷனுக்காக அது வந்து கடுகத்தனை ஏதோ இந்த புருவக்கு நடுப்புற வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த விபூதியோ திருமணம் வந்து இட்டுக்கிறதுக்கு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு வெக்கப்படுறா. ஏன்? அதனுடைய தாற்பயம் தெரியல. பொட்டு இப்போ லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் எங்க வச்சுக்கணும்? நடுப்புற வச்சுக்கணும். ஏன் நடுப்புற வச்சுக்கணும்? சயின்டிபிக்கலா இருக்கு ரீசன். நம்ம வந்து நம்ம செரிபல்லம் அதெல்லாம் செரிபிரம் அதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம மூளை. இது அந்த பாத்துல கரெக்டா இந்த சென்டர் போர்ஷன் நம்ம இங்க பொட்டு நான் வச்சிருக்கேன் அந்த இடத்துல there is a hole, there is a gap. அந்த 2 பார்ட் மூளைகள்ல சேர்ற இடத்துல அங்க வந்து கரெக்டா அந்த ஒரு சின்ன ஒரு அந்த விரலுடைய எட்ஜ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அங்க there is a gap. அந்த கேப்ப வந்து டைரக்டா சன்ரைஸ் படக்கூடாது. பட்டா நம்மளுக்கு மூளைக்கு அஃபெக்ட் ஆகும். It will not take in that much of heat. இத வந்து சொல்லிக் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்ல, யாருக்கும் தெரியாது. அதனால யாரும் அங்க எடுத்துக்கிறது இல்ல. அதே நாள்ல அந்த நாள்ல வந்து ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, வெயில்ல போயிட்டு வந்துட்டு இருந்தா வேர்த்தது. ஆனா அப்ப வந்து இந்த இப்ப சோ கால்டு மைக்ரேன் ஹெடேக், தலைவலி, தண்ணி இறங்கி கொடுத்து தலையில அதனால எனக்கு தலைவலிக்கிறதுங்கிறதெல்லாம் அப்ப வரல. ஏன்? ஏன்னா நெத்தி முழுக்க விபூதியும் திருமண்ணும் இட்டு இருந்தா. அந்த அதுக்கு தாற்பயம் என்ன? ஒன், இட் will absorb the sweat. சோ எந்த தண்ணியும் வந்து உள்ள இறங்கி உங்களுக்கு தலைவலின்றது வராது ஹெல்த் வைஸ். ரெண்டாவது பிலாசபி பிஹைண்ட் இட். விபூதிங்கிறது என்ன? எல்லாத்தையும் எரிச்சுட்டோம்னா என்ன ஆகும்? கடைசியா நீத்து போயிடும். நீத்து போச்சுன்னா சாம்பல், ஆஷ், அவ்வளவுதான் இருக்கிறது. So that is the அவ்வளவுதான் நம்ம உடம்பு இருந்து பெருசா நம்ம ஆஹா நான் இப்படி அழகா இருக்கேன், இப்படி இதுவா இருக்கேன், ஹெல்த்தியா இருக்கேன், ஃபிட்டிங்கா இருக்கேன், சிக்ஸ் பேக்கோட இருக்கேன் எல்லாம் பெருமை பீத்திக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அல்டிமேட்லி இட் இஸ் பீயிங் ஆஷஸ் ஃபைனலி. அதான் இது சொல்றது. அதே மாதிரி துளசியோட அடியில இருந்து அந்த அதுதான் திருமணம் அவ அட்டிக்கிறது. என்னத்த சொல்றது? கடைசியில இத்தனை பெரிய நம்ம போஷாக்கு பண்ணிட்டு பர்ஃபியூம் போட்டுக்கிறது என்ன, ஒரு கிரீம் போட்டுக்கிறது என்ன வேணா வந்து கொண்டு போஷாக்கு பண்ணிட்டு அப்படியே ஷோவா அழகா இருப்போம், தலை தலைன்னு இருப்பா. கடைசியில மண்ணோட மண்ணா போறது. அந்த 2 ஐதீகங்கள் தான் அந்த இட்டுக்கிறது. அப்போ தினம் தினம் அது இட்டுக்கும் போது டோன்ட் பி ப்ரவுட், கர்வப்பட்டுக்காத, அகங்காரமா இருக்காத அப்படிங்கறத சொல்லாம சொல்லி வளர்த்துதான். அதனால அவ பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவ வந்து ஹம்பிளா இருந்தா, எத்தனை நாலேஜபிளா இருந்தா கூட ஹம்பிளா இருந்தா. இதை இப்ப சொல்றதுக்கு இல்ல, ஏன்னா பாதி நம்மளுக்கே தெரியாது. இருக்கிற பிஸி ஓட்டத்துல வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. நோ கூகுள் வில் டெல் ஆல் திஸ். நம்ம தர்மத்துல இத்தனை இருக்க ஏன் இருக்குன்னு ஹே கூகுள் கேட்டு பாருங்க, எத்தனை கூகுள்ல இருந்து உங்களுக்கு ஆன்சர் வருது பார்ப்போம். அது சொல்றதுக்குன்னு இப்ப படிச்சவா இருக்கா. அவள்கிட்ட இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், முனையணும். ஏன்னா லோகக்ஷேமத்துக்காக நம்ம சரீரத்தை வந்து
கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு தியாகம் பண்ணி லோகக்ஷேமம் பண்றதுக்காக இருக்கிற ஒரே கம்யூனிட்டி இதுதான். அதுதான் நம்மளுடைய சுதர்மம். வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப புரிஞ்சுட்டு அவன் வந்து அப்ரிஷியேட் பண்றான். நம்ம வந்து இங்க இருந்துட்டு இதே நம்ம சேம் தமிழ்காராளாகட்டும் இந்தியன்ஸ் ஆகட்டும் வெளிநாட்டுக்கு போனது நம்ம தர்மங்கள் அவ்வளவு நல்லா ஃபாலோ பண்றான். அங்க இருக்கிற நம்ம குழந்தைகள்லாம் வந்து ருத்ரம் கத்துக்கிறது, ருத்ரம் சொல்றது, பலவித நல்ல நல்ல ஸ்லோகங்கள் சொல்றது, பல கீர்த்தனைகள் பாடுறது, சின்ன வயசுலயே பாடுறது. எப்படி ஒரு பூஜைகள் விடுறதில்லை, ஒரு பண்டிகைகளை வந்து எப்படி என்ன கிரமமா பண்ணணுமோ அந்த கிரமமா பண்றா. அவ்வளவு பக்தி பாவத்தோட இருக்கா. எதனால? இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை. அங்க போனதுக்கு அப்புறம் தான் இதனோட வேல்யூ தெரியுது. ஏன்னா அங்க இருக்கிறவா இதை பத்தி பெருசா பேசுறாளே, அப்ப நம்ம வந்து ஒண்ணும் தெரியாம முழிக்க கூடாது இல்லையா? அதுக்காகவாவது தெரிஞ்சுட்டவா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிரயத்தனப்படுறது இல்ல. அத வந்து அதனுடைய வேல்யூ தெரியாம வந்து அத நம்ம வந்து ஒரு உதாசீனம் பண்ணோம்னு சொல்லோமா, இல்ல அதை க்ஷீணிச்சு போயிட்டு இருக்க நிலைமைக்கு நம்மளும் ஒரு காரிய கர்த்தாவா இருக்கோம்னு சொல்லிக்கிறதா. இத பத்தி ரொம்ப அன்னைக்கு பெரியவா வந்து ரொம்ப அதாவது எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது குத்தமா அவர் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எப்படி எல்லாத்தையும் போஷிச்சுட்டு போகணும். ஒரு வந்து ஒரு ஃபேமிலி பர்சனா இருக்கிறவா வந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணணும், அவனுடைய சுதர்மத்தில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், குடும்பத்தை பார்க்கணும், அவளை கவனிச்சுக்கணும், அந்த குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும், பிளஸ் நிறைய தர்ம காரியங்கள்ல ஈடுபடணும். இந்த மாதிரி பல பொறுப்புகள் இருக்கு. சோ எல்லாத்தையும் அழகா நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு தான் ரொம்ப திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொன்னா. சோ அதனாலதான் வந்து எனக்கும் தோணித்து நம்மளும் அதை பத்தி யோசிக்கணும், நம்மளும் அதை பத்தி அதுக்கு பிரயத்தனப்படணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஒரு நெத்தி இட்டுக்கிறது இதை பத்தி சொன்ன. இப்போ அதே இன்னொரு ஒன் மோர் ஹேபிட் ஆல்சோ வி கேன் சே, சயின்டிபிக்கல் ரீசன் இருக்கிறது தான். நம்ம வந்து அதை அனலைஸ் நம்மளும் பண்ண மாட்டேங்கிறோம், அதை வந்து சொல்லணும்னு நமக்கு தோண மாட்டேங்கிறது. இப்போ வந்து வெளியில வெயில போறத பத்தி இந்த இட்டுக்கிறத பத்தி சொன்னேன். அதே வெயில்ல போயிட்டு வந்தானாக்க கண்டிப்பா இந்த காலத்துக்கு எல்லாருக்குமே வந்து வேர்க்கிறது. வேர்த்ததுன்னா கண்டிப்பா உடம்புல அழுக்கு வருதா இல்லையா? அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்றோம்? ஸ்நானம் பண்றோம் இல்லையா? ஒரு பச்சை தண்ணி எடுத்து கை கால் அலம்பிக்கலாம், இல்லைன்னா ஒரு குளிக்கலாம். அப்போ என்ன ஆகுது? அந்த சூடு தணிஞ்சு போயிடுறது, வெளியில இருந்து வந்து சூடு தணிஞ்சு போயிடுது, அழுக்கும் போயிடுறது இல்லையா? இதுக்கு ஈக்குவலன்ட் தான். இப்ப நம்ம வந்து ஒருத்தர் மேல கோவத்தை காமிக்கிறோம்னா வாட் இஸ் தட்? தட் இஸ் ஹீட்டிங் அப். we are getting heated up இல்லையா? கூல் 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 ப்ரோ அப்படின்னு எல்லாம் சொல்றா இல்லையா? அப்படின்னா என்ன? we are getting heated up. அதுக்கு கூல் ப்ரோ, அப்படி சில் ப்ரோ அப்படிங்கிறாள். அதனாலதான் அந்த வார்த்தை வருது. சோ எப்படி சில் பண்றது? பக்தி. இந்த பக்தியில நம்ம இருந்தோம்னாக்க நம்மளுக்கு அந்த ஒரு குரோதம்ங்கிறது வராம கொஞ்சம் குறையும். கிராஜுவலா வந்து அந்த பக்தி இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அன்பாவே இருக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும். எல்லாமே சயின்டிபிக் இதுதான். சோ அவளுக்கு இத மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம அவளுக்கு சொல்ல சொல்ல சின்னத்துல இருந்து சொல்லணும். சோ இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு மாத்திரம் சொல்றதோட நின்றுடக்கூடாது. மேபி இஃப் பாசிபிள் உங்க யாருக்காவது ஏதாவது ஸ்கூல்ல நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னாக்க போங்கோ, அந்த டீச்சர்ஸ் யார்கிட்டயாவது பேசுங்க. ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு ஒரு கிளாஸ்ல ஏதாவது ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேளுங்கோ. அந்த மாதிரி யாராவது ஒத்துக்கிறாளா நம்ம எல்லாம் சேர்ந்து கூட செய்யலாம். ஸ்கூல் லெவல்ல அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வர்ற அத்தனை ஜெனரேஷனும் வந்து நம்ம தர்மத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிப்பாங்க. அத்தனை வேல்யூஸ் இதுல சொல்லிருக்க மாதிரி வேற எதுலயுமே சொல்லல. அதனால ஒரு டீச்சருங்கிறது வந்து கேட்கலாம், வந்து டீச் பண்றது என்ன ப்ரொஃபஷனா இல்ல சர்வீஸா அப்படின்னு. சர்வீஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா டீச்சர்ஸ்க்கும் பேமெண்ட் சேலரின்றது வந்து விடுறது. ஆனா அவள்கிட்ட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனை ஷேப் பண்றவாளே அவாதான். சோ மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தெய்வத்துக்கு முன்னாடி இருக்காருன்னா கூட அது ஒரு வசந்த ஸ்தானம் இருக்கு. அதனால அவரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காரு அவரோட சிஷ்யாலோட.
அதனால நம்ம we can also be transformed as teachers. நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவாளுக்கு எத்தனை பேருக்கு முடியுமோ இந்த மாதிரி சத் விஷயங்களை சொல்லி, அதுல இருக்கிற வேல்யூஸ சொல்லி, we can ensure that they follow everything. இன்னைக்கு இன்னொரு கோயின்சிடென்ஸ் என்னன்னா, இப்ப எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னாலும் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் வேண்டிப்போம் இல்லையா? இப்ப பாருங்க, ஏதாச்சியா நம்ம படிக்க வேண்டிய லெசன் விநாயகரை பத்தி, லெசன் 24. சோ அவரையே வேண்டிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரட்டும், நல்ல விதமா போய் சேர்ந்து அவளும் இந்த தர்ம விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு அவர்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிப்போம். And we'll start with the lesson 24. Okay. Devasena. இருக்கேளா தேவசேனா? இல்லையா? ஓகே. ஷாமளா இருக்காங்களா? ஷாமளா ஷாமளா வேதராமன் சார். எஸ் மேடம். எஸ் மேடம். கிளாசரி ஆரம்பிங்க சார். ஓகே. பிரதிதின் பிரத்யகம். பிரதிதினம். அது படிச்சிட்டேன் மேடம். பிரதிதினம் பிரத்யகம் டெய்லி. ரெண்டு வார்த்தையும் டெய்லிங்கிறத தான் குடிக்கிறது. இது ரெண்டு வேர்டு, ஒரு காம்பவுண்ட் வேர்டு கிடையாது. சோ அந்த ரெண்டு வேர்டு, தே ஆர் டூ டிஃபரண்ட் வேர்ட்ஸ், ரெண்டுமே டெய்லிங்கிறத குறிக்கிறது. ஓகே, அடுத்து அவிக்னம் நிர்விக்னம், ரெண்டுமே வித்தவுட் அப்ஸ்டக்கிள். வித்தவுட் அப்ஸ்டக்கிள், விக்னம் இல்லாம அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா, அதுவும் இன்டிக்ளைனபிள். ஓகே. தயாபி. ததாபி. செகண்ட் தா. ததாபி. ததாபி ஸ்டில். ஸ்டில் again indeclinable. okay. Vidhan obstacle. Vignah. Vignah obstacle. obstacle. So Rama Shabdavat akarantah pulligah irukadnaala Rama Shabdavat. Ram. Okay va? Okay, adutha yadapi. Yadyapi, அது அந்த காம்பவுண்ட், அந்த கான்ஜங்க்ட் கான்ஸ்டன்ட் தகாராவும் யகாராவும் சேர்ந்தது. சோ யத்யபி. ஓகே, அதாவது இது யதி பிளஸ் அபி அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது. சோ யத்யபி. தோ புள்ளியோ கூட வராது இல்லையா மேடம்? புள்ளியோ கூட வராது. புள்ளியோ கூட வராது. கோடு வரும். கோடு, சின்ன கோடு தான் அந்த ரிவர்ஸ் 3 எழுதுவோம். ஓகே, யத்யபி தோ அப்படின்ற அர்த்தம். பரமேஸ்வரஹ. பரமேஸ்வரஹ, இதுவும் அகாராந்தக புல்லிங்க. சோ ராம சப்தவத். ஆக்சுவலா இதுவும் நீங்க பார்த்தேன்னாக்க பரம் பிளஸ் ஈஸ்வரஹ, அது ரெண்டும் சேர்ந்ததுதான் பரமேஸ்வரஹ. பட் நம்ம ஒரே வேர்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இதுல. ஓகே. சுண்டா, the trunk of an elephant. இது உங்களுக்கு ஆகாராந்தக. ஆகாராந்தக. சீதா சப்தக. சீதா சப்தம். ஓகேவா? சீதா சப்தம். ஆமாங்க. அடுத்து நப்ரிண்ட் சல்யூட். நப்ரிண்ட் இல்ல, நமந்தி. நமந்தி அது கொஞ்சம் பிரிண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சோ நமந்தி. நமந்தினாக்க இந்த நம் இஸ் த தாத்து, நம இஸ் த டெரிவேட்டிவ். அதாவது நம்ம நமஹலாம் வருது இல்லையா, இதுல இருந்து தான் வருது. நமஸ்தே மாதிரி. சோ நம் இஸ் த தாத்து, நம இஸ் த டெரிவேட்டிவ். சோ நமந்தினாக்க இங்க பிரதம புருஷ பகுவச்சனம். அந்தி இல்லையா, தீதஹ அந்தி. அதனால தே ஆல் சல்யூட் அப்படிங்கிற சென்ஸ்ல அது இங்க யூஸ் பண்றோம்.
அடுத்தது அபோஹித் அப்போஹதி அப்போஹதி இதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அப் இஸ் த ப்ரிஃபிக்ஸ் தென் உஹ் இஸ் தி தாத்து அது உஹ அப்படின்னு வரும் அந்த அப்பால இருக்கிற அந்த ஆகாரா பிளஸ் ஊ சேர்ந்ததுன்னா அது ஓன் ஆயிடும் அதனாலதான் அப்போஹன்னு டிரைவ் ஆகும் சோ தீங்கரிச்சே இது பிரதம புருஷ ஏக வச்சனம் சோ he she it அப்படிங்கிற சென்ஸ் ரிமூவ்ஸ் ஓகே அப்போஹதி பரஸ்மைபதி பூஜ்யதி பூஜ்யதி அடுத்தது வந்து என்ன பூஜ் தாத்து பூஜ் இஸ் த தாத்து பூஜ்ய இஸ் த டெரிவேட்டிவ் சோ அதே போல பிரதம புருஷ ஏக வச்சனம்ல இருக்கிறதுனால he she itங்கிறது வரும் worship சாத்யதி சோ இது வந்து அகைன் நீங்க சாத் is the dhatu சாத்ய is the derivative again பிரதம புருஷ ஏக வச்சனம் சாத்யதி accomplishes அதாவது சாதிக்க முடிஞ்சது செய்ய முடிஞ்சதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த சென்ஸ்ல இது யூஸ் ஆகுது ஓகே பிரதம புருஷ ஏக வச்சனம் धन्यवादः வெங்கட் சார் வெங்கட் சார் நீங்க லெசன் படிக்க ஆரம்பிங்க அயம் கஹ சோ இது வந்து உங்களுக்கு क्वेश्चनா வந்திருக்கு சோ இது யாரு who is this இந்த படத்துல நமக்கு விநாயகர் போட்டுருக்கார் அத வச்சுட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறார் சோ who is this அப்படிங்கற சென்ஸ் கேக்குறான் என்ன பதில் அயம் ஸ்ரீ விநாயகः சோ இது வந்து வர்பு இல்ல சோ ஏக வச்சனம்ங்கிறதுனால நம்ம அஸ்தியோ பவதியோ சேர்த்துக்கலாம் ஓகே அப்போ இது விநாயகர் ஸ்ரீ விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா திஸ் இஸ் ஸ்ரீ விநாயகா அப்படிங்கிற அந்த अस्य पिता कः so again question அஸ்யங்கிறது வந்து உங்களுக்கு இது மாதிரி என்ன சொல்றது ஆஃப் அப்படின்னு வருது 6.1 சோ இவருடைய அப்பா யாரு பிதான்னா நம்மளுக்கு ஃபாதர் தெரியும் இவருடைய அஸ்யனா இவருடைய அப்பா யாரு who is the father of him அப்ப என்ன ஆன்சர் अस्य पिता श्री परमेश्वरः அகைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ல வந்து verb இல்ல சோ நீங்க வந்து ஏகவச்சனம்ங்கிறதுனால பவதி அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம சோ இவருடைய அப்பா அஸ்ய பிதாங்கிறச்சு இவருடைய அப்பா ஸ்ரீ பரமேஸ்வரக சோ பரமேஸ்வரர் இவருடைய அப்பா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அஸ்ய மாதா கா இப்போ வந்து நம்ம முதல்ல இந்த கிம் சப்தத்தை இது பார்த்திருக்கோம் சோ ஸ்ரீலிங் மாதாங்கிறது ஸ்ரீலிங்னால அது கான்னு வருது சோ இவருடைய அம்மா யாரு அந்த क्वेश्चन கேக்குறான் என்ன பதில் சொல்றா அஸ்ய மாதா ஸ்ரீ பார்வதி சோ அகைன் இங்கேயும் நம்ம verb போட்டுக்கணும் அஸ்தியோ பவதியோ போட்டுக்கணும் சோ இவருடைய தாயார் பார்வதி இவருடைய his mother is பார்வதி அடுத்து அஸ்ய பிராதா ஸ்ரீ சுப்பிரமணிய சோ அந்த பால் வந்து ரேஃபாக்கு வந்திருக்கு
ஹால இருந்து மகாரா அந்த காஞ்சங் கான்சனன்ட்ஸ். சோ ஸ்ரீ சுப்பிரமணியஹ. இங்கேயும் நம்ம அஸ்தில பவதி போட்டுக்கணும். சோ இவருடைய சகோதரர் சுப்பிரமணியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தன்யவாத. ஷியாமளா இருக்கேடா? ஷியாமளா இல்லையா? ஓகே. கௌரி மகாலிங்கம் நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க கண்டினியூ பண்ணி படிங்க. பஷ்ய விநாயகஸ்ய ஷரீரம் நரஸ்வேவ அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பஷ்ய. பஷ்யங்கிறது என்ன? ப்ளீஸ் someone else மியூட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உங்க டர்ன் வரும்போது நீங்க சொல்லுங்க. பஷ்யங்கிறது என்னமா? ஆமா, அது அது என்ன லகாரா? பஷ்யன்றது வந்து டெரிவேட்டிவ். பஷ்யங்கிறது வந்து இஸ் a derivative. ஆக்சுவலா திருஷ்ய தாத்து பஷ்ய இஸ் a derivative. திருஷ்ய தாத்துல பஷ்ய டெரிவேட்டிவ். வெறும் டெரிவேட்டிவ் வந்ததுன்னா அது என்ன? மத்தியம புருஷ ஏகவச்சன். ஏகவச்சன் என்ன லகாரா? லோட். 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 சி லங் எப்பவுமே வச்சுக்கோங்க. லங்குனா ஆல ஆரம்பிக்கும். அப்ப ஆவரம். ஆமா, உங்களுக்கு நம்மளுக்கு ரெகுலரா நம்ம பிரசன்ட் டென்ஸ்னாக்க நம்ம தீதா அந்தி சி மீ வா வஹ எல்லாம் நம்மளுக்கு வர்றது, அதெல்லாம் தெரிஞ்சது. தனியா இது மாதிரி வருதுனாக்க அப்ப வந்து ஆல்வேஸ் சொல்லிருக்கேன் நானு, கண்ணை மூடிட்டு நீங்க வந்து வெறும் டெரிவேட்டிவ்னா இட் இஸ் ஆல்வேஸ் மத்தியம புருஷா ஏக வச்சனம் லோட். நீ பண்ணு, நீ செய்யி அப்படின்னு ஒருத்தரை நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் டெரிவேட்டிவா வரும். சோ இங்க வந்து யூசி அப்படிங்கிறது. சோ யூங்கிறது இங்க இல்ல, சப்ஜெக்ட் இல்லாதனால நம்ம துவம் அப்படின்னு கொடுத்துக்கணும். சோ துவம் பஷ்ய. சோ யூசி அப்படின்னு அர்த்தம். நம்மள பார்க்க சொல்றா என்னது இந்த படத்தை. ஏன்னா ஃபர்ஸ்டே இந்த படத்தை வச்சுதான் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா who is this அப்படின்னு தான் இந்த படத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்கா. சோ நம்மள அந்த படத்தை பார்க்க சொல்றா. ஓகே, பார்க்க சொன்னா அது என்ன இருக்கு அடுத்தது? அடுத்த சென்டென்ஸ்ல இப்ப பார்த்தேன்னா வர்த்ததே. வர்த்ததே இஸ் த வெர்ப். வர்த்ததேங்கிறது வந்து தேன ஆத்மநேபதி விருத்து தாத்து. வர்த்த இஸ் த டெரிவேட்டிவ். வர்த்தேதேன்னு இருக்கு. வர்த்தேதே அப்படின்னா என்ன? வர்த்தேதே இதே. ஓகே, சி வர்த்த பிளஸ் நான் முன்னாடி சொல்லிருக்கேன் உங்களுக்கு, நம்ம என்ன தேவா பிளஸ் இந்திரகா தேவேந்திரா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வர்த்த பிளஸ் இதே த்விவச்சனம்னாக்க வர்த்தேதேன்னு ஆயிடுது. சோ திஸ் இஸ் a த்விவச்சனம். ஓகே, எதனால த்விவச்சனம்? எதனால த்விவச்சனம்னா ரெண்டு விஷயம் இங்க சொல்லியிருக்கா. அப்போ சோ விநாயகஸ்ய அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எந்த நோட்டேஷன்ல வருது? 6.1 வெரி குட், வெரி குட். அதாவது ராமஸ்ய மாதிரி, அதாவது விநாயகரோட, ஆஃப் விநாயகா அப்படின்னு. என்னது விநாயகரோடது? ஷரீரம். ஷரீரம்ங்கிறது நம்ம பாடி. ஆமா, 2.1. ஆமா. சோ இது வந்து பாடிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷரீரம்ங்கிறது நரஸ்யேவ. இந்த வேர்டு வந்து நரஹ, நரஸ்ய பிளஸ் இவ. நரஸ்ய பிளஸ் இவ ரெண்டும் சேர்ந்தது. அதாவது நரஸ்யன்னு என்ன? மனிதனை மாதிரி. ஓகே, அந்த நரஸ்யவங்க அந்த மனுஷன மாதிரி இருக்கு. என்ன இருக்கு? உடம்பு இருக்கு. ஓகேவா? ஆனனம். ஆனனம்ங்கிறது முகம். ஓகே, ஆனனம் அது எப்படி இருக்கு? கஜஸ்யேவ.
சோ கஜஸ்ய அதாவது எலிபென்ட் மாதிரி இருக்கு. சோ இது ரெண்டு விஷயம் சொல்றதுனாலதான் அங்க சாவும் வந்திருக்கு. சோ உடம்பு மனுஷன மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஆனா குடுக்கல, முகம் வந்து யானை மாதிரி இருக்கு. சோ இது ரெண்டு விஷயத்தை ஒரே சென்டென்ஸ்ல சொல்றதுனால வர்த்தேதே. புரிஞ்சுதா? அதனால்தான் வர்த்தேதே. அது மாதிரி சோ விநாயகருடைய உடம்பு மனிதனை போலவும் முகம் யானையை போலவும் இருக்கு. இருக்கிறது. அதோ அயம்னு படிக்கலாம். அதோ யம்னே படிங்கோ. அதோயம் கஜானனஹ இதி நாம பஜதே. இது வந்து பஜதே. ஆமா ஆமா, பஜ் தாத்து, பஜா இஸ் த டெரிவேட்டிவ். சோ பஜதேனா நம்ம பிரதம புருஷ ஏக வச்சனம். கரெக்ட். சோ அப்ப வந்து ஏக வச்சனம் தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட்ல வரப்போகுது. சோ கஜானனஹ தட் இஸ் 1.1. ஓகே. சோ இங்க வந்து இந்த அதோயம்னு இருக்கு. அதோயம்னா அத்தஹ பிளஸ் அயம். அத்தஹனா தேர்ஃபோர் நம்ம முன்னாடி இண்டிக்லைனபிள பார்த்திருக்கோம். சோ அத்தஹ அப்படின்னு வந்து பார்த்தேன்னாக்க என்னது அத்தஹ, என்னது தேர்ஃபோர்? அதாவது முகம் வந்து யானை மாதிரி இருக்கிறதுனால கஜானனஹ, கஜ பிளஸ் ஆனந்தம் இல்லையா? அப்போ அந்த 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 இதி அப்படிங்கிற நாம அந்த பேர்ல பஜதே நம்ம சொல்றோம், அழைக்கிறோம், கூப்பிடுறோம். ஏதோ பஜதேங்கிறது அந்த சென்ஸ்ல வருது. ஓகேவா? அடுத்தது சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து ரெண்டு சென்டென்ஸா வருது. ஓகே. ஒண்ணு வந்து வர்த்தத்தை வரைக்கும் ஒண்ணு முடிஞ்சு விடுறது விஷயம், அதுக்கப்புறம் இன்னொன்னு கொடுத்திருக்கா, அதுல வந்து வர்பு கொடுக்காம கொடுத்திருக்கா. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அதாவது ஆனனம் கஜஸ்யேவ வர்த்ததே. அப்படின்னா என்ன? ஆனனம் முகம்னு பார்த்துட்டோம். ஓகே, முகம். கஜஸ்யேவ முன்னாடியே நம்ம பார்த்தோம், யானைய போல அப்படின்னு. ஓகே. சோ யானைய போல முகம் இருக்கு. ததாப்யஸ்ய அப்படிங்கிறது வந்து அந்த யதி பிளஸ் அப்யஸ்யங்கிறது அப்படின்னு. அதாவது இப்படி இருக்கிறதுனால ஆனாலும் தந்தஹ அப்யஸ்ய உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்கா உங்களுக்கு ஈவந்தோங்கிற மாதிரி. தந்தஹ, என்ன? தந்தம் இல்லையா, ட்ரங்க். அது எப்படின்னு என்னவா இருக்கு? ஏகஹ ஏவ, ஒன்னே ஒன்னா இருக்கு. அப்போ அங்க வர்பு இல்ல. சோ பவதி இல்ல அஸ்தின்னு நம்ம போட்டுக்கலாம். அதாவது முகம் வந்து யானைய போல இருந்தாலும் என்ன இருக்கு? அந்த ட்ரங்க், அதாவது அந்த தந்தம்ங்கிறது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா எலிபென்ட்டுக்கு ரெண்டு இருக்கும் இல்லையா? அதுக்காக அதனால இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்றேன். அடுத்தது சோ ஸ்தஹங்கிறது வந்து அஸ்தாத்துவோட த்விவசனம். அதுல சோ எதனால அது ரெண்டு 1.2. சோ ரெண்டு தந்தங்கள் இல்லன்னா ட்ரங்க்ஸ், 2 ட்ரங்க்ஸ். சோ தூங்கிறது வந்து வேரஸ் அப்படிங்கிற இன்டிக்ளைனபிள்ல வேரஸ். கஜஸ்ய அப்படின்னா எலிபென்டோட. சோ இப்ப ப்ரீவியஸ் சென்டென்ஸ் உடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஏன்னா இவருக்கு என்ன வந்திருக்கு? ஒரு தந்தம் இருக்குன்னு நம்ம ப்ரீவியஸ்ல கொடுத்திருக்கான். வேரஸ் யானைக்கு 2 தந்தம் இருக்கு. ஓகேவா? நம்ம அத முன்னாடி அததான் நம்ம சொன்னோம், அது சென்டென்ஸ் வந்திருக்கு. அடுத்தது கஜஸ்யே வாஸ்ய, வாஸ்
வாஸ்தவ வாஸ்ய முகே சுண்டா வித்யதே. சோ வித்யதேவும் உங்களுக்கு ஆத்மநேபதி, இதுல எல்லாமே ஆத்மநேபதி கொடுத்திருக்கா. அண்ட் இன்னொன்னு பார்த்தேன்னாக்கா இதுவும் வந்து இந்த அஸ்தி பவதி மாதிரியே இந்த வர்த்தத்தை வித்யத்தேங்கிறது யூஸ் ஆகுது. சோ வித்து தாத்து வித்யா வித் தி டெரிவேட்டிவ். சோ தேங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஏகவச்சனம் பிரதம புருஷாலி. சோ ஆமா. சோ என்னது அப்ப இங்க ஏகவச்சனம் இருக்கு. ஷுண்டாங்கிறது ட்ரங்க் இருக்கு. ஓகே, எங்க இருக்கு ட்ரங்க்? எங்க ட்ரங்க் இருக்கு? முகே. சோ அது வந்து 7.1 ஆயிடும். முகத்துல 7. ஆமா ஆமா. சோ முகத்துல ட்ரங்க் இருக்கு. ஓகே, இது எதுக்கு இருக்கு? கஜஸ்யேவாஸ்ய. சோ இதுல வந்து யானையுடைய முகத்தில் ஓகே ட்ரங்க் இருக்கு. யானையை போலவா? ஆமா. கஜஸ்ய கஜஸ்ய யானைக்கு கஜஸ்ய இவ அஸ்ய அந்த மாதிரி வரும். சோ யானையை போல இவரோட முகத்துல யானையை போல இவர் முகத்துல ட்ரங்க் இருக்கு. யானையை போல அப்படின்னு நம்ம சொல்லி கத்துக்காங்க. இவஸ்ய அப்படிங்கறது சரி, அதே படிக்கலாம். கஜஸ்ய ஏவாஸ்ய ஏவாஸ்ய முகே சுண்டா இவஸ்ய இவஸ்ய. அது ஏங்கிறது வந்து அந்த அகைன் நம்மளுக்கு அந்த ஆ பிளஸ் ஈங்கச்சு ஏ ஆறுது இல்லையா, அதனால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கஜஸ்ய இவஸ்ய அப்படின்னு வரும், இவாஸ்யன்னு வரும். ஓகே, சோ அது சேர்த்து படிக்கிறது கஜஸ்ய ஏவாஸ்ய. அதாவது யானையை போல இவர் முகத்துல ட்ரங்க் இருக்கு, தந்தம் தும்பிக்கை இருக்கு. சோ அதாவது என்னன்னா முதல்ல நம்ம வந்து யானையை போல வந்து முகம் இருக்கு, ஆனா வந்து ஒரு இது தந்தம் தான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா யானைக்கு 2 தந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன? யானையை போல இவருக்கு தும்பிக்கையும் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? தன்யவாதம். ஓகே, தேங்க் யூ மேடம். மேம் இதுல 2 அப்படின்னு போட்டிருந்தா என்ன மேம் அர்த்தம்? கஜஸ்ய அப்படினா வேற சொன்னேன். அதாவது அது எதுக்காக ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல பார்த்தேன்னாக்க ஒரு தந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா. வேற கஜஸ்ய யானைக்கு துவௌ தந்தம் 2 தந்தம் 2 ட்ரங்க் இருக்கும் இல்லையா, 2 அந்த அதுதான். தயாப்யஸ்யனா என்ன மேடம்? எதுப்பா? previous sentence தயாப்யஸ்ய ததாப்யஸ்ய. ததாப்யஸ்ய அப்யஸ்யனா இது போல, இதே போல. ஓகே, சரி மேடம். ததாப்யஸ்ய. நெக்ஸ்ட் வந்து சுமதி படிக்கிறீங்களா? ஓகே மேடம். விநாயகோ விஞ்ஞானாம் ராஜா. விஞ்ஞானானாம் ராஜா. விஞ்ஞானாம் ராஜா. விஞ்ஞானாம் ராஜா. இதுலயும் வந்து உங்களுக்கு வர்பு கொடுக்கல. ஓகே, சோ ராஜாங்கிறது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் இது. ஓகே, சோ ஏகவச்சனத்துல இருக்கு, அதனால நம்ம அஸ்தி இல்ல பவத்தின்னு எடுத்துக்கலாம். சோ சரி, ராஜா இவர் இருக்கார். எதுக்கு ராஜா? விஞ்ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது என்ன நோட்டேஷன்ல வருது? ராமானாம். ராமானாம் 6.3ல வருது. விக்னத்துக்கு obstacle. சோ விநாயகஹ அப்படிங்கறதும் இவர்தான். சோ அதுவும் 1.1. சோ விநாயகஹ
வந்து விக்னத்துக்கு ராஜா, விக்னங்களுக்கு ராஜா, ராஜாவா இருக்கார். எதனால ராஜா? ஏன்னா அவர் வந்து ஆட்சி பண்றார் இல்லையா, இட் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். இந்த விக்னம் வந்து வராம தடுக்கிற கண்ட்ரோல் இவர் கையில இருக்கிறதுனால so he becomes ஒரு கண்ட்ரோல் பவர் இருக்குங்கிறச்சே அப்போ அவர் தானே ராஜா ஆயிடுவார் இல்லையா. அந்த சென்ஸ்ல இவ யூஸ் பண்ணிருக்கா, விக்னங்களுக்கு அவர் ராஜா அப்படின்னு, ராஜாவா இருக்கார். அடுத்தது அத்தோ வித்யாரம்பகாலே 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 பாலாஸ்தம் நமந்தி. பாலாஸ்தம் நமந்தி. சோ இப்போ வந்து நமந்தி இஸ் தி verb. சோ நம்ம பார்த்திருக்கோம் முதல்லயே நம் இஸ் தி தாத்து, நம இஸ் தி டெரிவேட்டிவ். சோ பகுவச்சனம் இல்லையா, பகுவச்சனம். சோ தே ஆல் சல்யூட். அப்ப பகுவச்சனம்ல என்ன சப்ஜெக்ட் இங்க இருக்கு? ஓகே நான் சொல்றேன். the previous word இருக்கு இல்லையா, பாலாஸ்தம், அது வந்து பாலாக பிளஸ் தம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். அது வந்து இந்த சந்தி ரூல்ல அந்த விசர்க்கம் போயிட்டு இஸ்ங்கிறது அந்த சகாரா வந்துடும். சோ பாலாக பிளஸ் தம் அது. சோ அந்த தம்ங்கிறது becomes the என்ன சொல்றது ஆப்ஜெக்ட் 2.1 ஆயிடும். அவர்களுக்கு. ஓகே. சோ பாலாஹா வந்து 1.3. சோ குழந்தைகள் வந்து அவரை நமஸ்காரம் பண்றா, இல்லனாக்க அவ வந்து வணங்குறா அப்படி சொல்லலாம். எப்ப வணங்குறா? வித்யாரம்ப காலே, படிக்கும் போது, பாடம் படிக்க ஆரம்பிக்கும் போது, ஸ்டார்ட் பண்ணும்போது, படிப்பு ஆரம்பிக்கிற காலத்துல. So that becomes 7.1. படிப்பு ஆரம்பிக்கிற காலத்துல. இந்த அத்தோங்கிறது வந்து அத்தஹ, அத்தஹன்னு வந்து நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துக்கோம். ஏகஹங்கிறது ஏகோன்னு வந்து அந்த சந்தி ரூல் பிரகாரம் மாறும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இது இங்க வந்து அத்தஹன்னு நம்ம. அப்போ அத்தஹங்கிறது என்ன? therefore. சோ therefore எதுக்காக? விக்னங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறதுனால therefore. சோ ஏன்னா படிப்பு ஆரம்பிக்கச்சு, அதனால ஏன் வணங்கணும்? ஏன்னா படிப்பு வந்து தடைபடாம எந்த கஷ்டமும் இல்லாம அவ நல்லபடியா படிச்சு வரணும். அதனால வந்து என்ன பண்றா? வித்யா ஆரம்பிக்கிற நாள்ல குழந்தைகள் எல்லாம் அவ வந்து அவரங்கிறது இந்த தம்முங்கிறது இங்க விநாயகரை குறிக்கிறது. ஏன்னா அது ப்ரீவியஸ்ல அவர் விநாயகான்னு வந்திருக்கிறதுனால அவரை தம். சோ அவரை வணங்குறா. ஓகேவா? அடுத்தது ததா நம்யமானஹ ச வித்யானான் அப்போஹதி. அப்போஹதி. சோ இந்த அப்போஹதி நம்ம பார்த்தோம், இந்த glossary-லயே கொடுத்திருந்தது. அப் இஸ் தி prefix, உக் இஸ் தி தாத்துன்னு சொல்லிருந்தேன். சோ உக்குங்கிறது உக்கன்னு அது வரச்சே இந்த அகாரா பிளஸ் உகாரா சேர்ந்தா ஓர் வரும். சோ அப்போஹ. சோ ரிமூவ்ஸ் அப்படின்னு வருது. சோ வந்து ரிமூவ்ஸ் அப்படின்னாக்க ஏகவச்சனமா வருது. சோ he she removes எடுத்துக்கலாம் நம்ம. சோ யாரு அப்போ he sheக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் இங்க என்ன வந்திருக்கு? சா வந்திருக்கு. சஹ வந்திருக்கு. கரெக்ட். சோ சஹங்கிறது அது ஆக்சுவலா அங்க விசர்க்கம் வந்து டிராப் ஆயிருக்கு. சோ நம்ம சஹன்னு எடுத்துக்கணும். சோ இங்க சஹன்னு குறிக்கிறது அந்த விநாயகக. சோ சஹ விநாயகக அப்போஹதி. எதை ரிமூவ் பண்ற? விக்னான். நமயமானஹ இருங்கோ, அது விக்னான். விக்னான். சோ விக்னத்தை, விக்னங்களை. ஓகே. சோ ராமான் அப்படிங்கிற மாதிரி விக்னான். சோ 2.3 அதுதான் ஆப்ஜெக்ட் ஆயிடுறது. சோ அந்த விநாயகர் விக்னங்களை ரிமூவ் பண்றார். எப்போ? சதா நம்யமானஹ. எப்போ? நம்யமானஹங்கிறது வந்து இஸ் a participle. அந்த நம் தாத்துல இருந்து வந்திருக்கு. சோ யார் வேண்டிக்கிறாளோ, எப்ப வேண்டிக்கிறாளோ, தத்தாங்கச்சு வென் இல்லையா,
எப்ப வேண்டிக்கிறாளோ அது அப்ப என்ன வேண்டிக்கிறவாளுக்கு அப்போ வந்து விநாயகர் அந்த விநாயகர் விக்னங்களை ரிமூவ் பண்ணிடுறார், போக்கிடுறார். ஓகே, சோ இந்த ததாங்கிறது அந்த ரம்யமானது பார்ட்டிசிபிளா வந்திருக்கு. சோ வேண்டின்னு இருக்கா, ஏன்னா முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் வித்யாரம்ப காலையில அவ பசங்க எல்லாம் வேண்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வேண்டிக்கிறவாளுக்கு இந்த விநாயகர் விக்னங்களை போக்கிடுறார். அடுத்து கோவிந்தः பிரதிதினம் விநாயகம் பூஜயதி. பூஜயதி. So பூஜிதாத்து பூஜய is the derivative. So பூஜயதிங்கிறது ஏகவச்சனமா வரும், பிரதம புருஷாதி இல்லையா? சோ அப்ப சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் என்ன வருது? விநாயகம். விநாயகம்னு வந்து கோவிந்தா இது இல்லையா? கோவிந்தா கோவிந்தத்தோட இருக்கு. சோ கோவிந்தா யாரோ ஒருத்தரோட பேரு சொல்லுறா, அவ்வளவுதான். கோவிந்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்க. சோ அவர் வந்து பூஜை பண்றார். யார பூஜை பண்றார்? விநாயகம். விநாயகம் விநாயகம். சோ தட் இஸ் தி ஆப்ஜெக்ட். சோ 2.1 எப்ப பண்றார்? பிரதிதினம். பிரதிதினம் டெய்லி. சோ கோவிந்தா வந்து டெய்லி விநாயகரை பூஜை பண்ற. ஓகேவா? தன்யவாதமா. மீனாட்சி இருக்கேளா? எஸ் மேடம். எஸ் மேடம். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. தேன ச நிர்விக்னம் சர்வாணி கார்யாணி சாதயதி. சாதயதி. இது வந்து இதுல குடுக்கலன்னு நினைக்கிறேன் கிளாசரியில இல்லையா? குடுத்திருக்கா சாதயதி. சாதயதி. சோ சாது தாத்து சாதய சாதிக்க முடிஞ்சது இல்ல நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றோம் அந்த சென்ஸ்ல அது ஃபுல்ஃபில் பண்றார். ஆமா, ஃபுல்ஃபில் ஆகுதுங்கிறதுல. சோ தீனு முடிஞ்சிருக்கிறதுனால என்ன வச்சனம் அது? ஏகவச்சனம். ஏகவச்சனம் பிரதம புருஷ ஏகவச்சனம். சோ இங்க சப்ஜெக்ட் அப்ப யாருக்கு அது நிறைவேறது? சகாங்கிறது இது சகாங்கிறச்சே இது வந்து ப்ரீவியஸ் சென்டென்ஸ்ல யாரு சப்ஜெக்ட்ல இருக்கா? கோவிந்தக. சோ அந்த சஹ கோவிந்தக சாதயதி. அவர் வந்து அவருக்கு நிறைவேறது. என்ன நிறைவேறது? நிர்விக்னம் காரியாணி சர்வாணி காரியம். சர்வாணி காரியம். சோ இப்ப வந்து எல்லா காரியங்களும் அப்படிங்கிற அர்த்தத்துல சர்வாணி காரியாணி விக்னம் இல்லாம எல்லா காரியங்களும். சோ நிர்விக்னம்ங்கிறது இன்டிக்ளைனபிள். சோ இது ரெண்டும் நம்ம 2.3 எடுத்துக்கணும். அதாவது சர்வாணியும் காரியாணியும். ஓகே. சோ அந்த கோவிந்தனுக்கு எல்லா காரியங்களும் விக்னம் இல்லாம நடக்கிறது, நிறைவேறது. எதனால? தேனங்கிறது 3.1 பூஜையத்தின்னு போட்டிருக்கோம். பை தட் பூஜை, பை தட் அப்படின்றதுதான் இங்க அர்த்தம் வருது. என்ன பை தட்? ஏன்னா அவன் வந்து பிரதிதினம் விநாயகம் பூஜை அந்த பூஜை தினம் பண்றதுனால அந்த கோவிந்தனுக்கு எல்லா காரியங்களும் விக்னம் இல்லாம நிறைவேறுகிறது. ஓகேவா? ரைட். அடுத்தது பிரத்யகம் விநாயகம் பூஜய.
பூஜைய பூஜையங்கிறத பெண்ண பூஜையங்கிறது பூஜை பூஜை பண்றது இல்ல இல்ல பூஜைங்கிறது எந்த அந்த ரூபாணி என்ன வருது அதுல பூஜையா ரூபாணியா என்ன என்ன ஃபார்மேட் அது அதுல ஒண்ணுமே ஆட் ஆகல ஒண்ணுமே ஆட் ஆகல அப்படின்னா என்ன இது ஸ்ரீலிங்கக ஸ்ரீலிங்கமா பூஜைன்னு ஒண்ணுமே ஆட் ஆகலையே மேடம் வெறும் டெரிவேட்டிவ் இருக்குன்னா என்னது அது ஓ லோட் புருஷா லோட் ஆமா சோ அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே ஸ்வமபி நீங்க படிச்சீங்க இல்லையா சோ ஸ்வமபினாலே ஸ்வம் பிளஸ் அபி ஸ்வம்னா யூ அபினா ஆல்சோ சோ யூ ஆல்சோ பூஜை பண்ணு நீ கூட பூஜை பண்ணு யார பூஜை பண்ணு விநாயகம் சோ 2.1 எப்படி தெனோ பிரத்யகம் டெய்லி சோ யூ ஆல்சோ do puja to vinayaka daily நீயும் விநாயகரை தினமும் பூஜை பண்ணு okay so again this is also lord madhyama purusha ekavachanam okay you also worship அப்படிங்கறார் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து அது இருங்க இதுல வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு செகண்ட் இல்ல அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் படிங்க தவாபி சர்வஸ்மின் கர்மணய விக்னம் பவிஷ்யதி சோ பவிஷ்யதிங்கிறது என்ன டென்ஸ் என்ன பவிஷ்யதி தி பாஸ்ட் டென்ஸ் தி தக அந்தி வந்து தீதக அந்தி வந்து பிரசன்ட் டென்ஸ் ஆமா இங்க வந்து இஷ்யான்னு ஒன்னு வந்திருக்கு இஷ்யா வரதுனால ஃபியூச்சர் டென்ஸ் very good correct exactly so future tense okay va so ishyan varche so bhu dhatu bhava derivative ishya sekarthnala bhavishyati so will be there okay will be there so enna will be there appdinu நம்ம பார்த்தோம்னா கர்ம தவாபி னு முதல்ல வந்திருக்கு so tava plus api சோ தவங்கிறது 6.1 உன்னோட அப்படிங்கிற சென்ஸ்ல சர்வஸ்மின் அப்படிங்கிறது வந்து இந்த அஸ்மின் அப்படிங்கிறது நீங்க பார்த்தேன்னாக்க இந்த இப்போ சர்வன்னு வந்திருக்குன்னா எல்லாத்திலையும் இன் ஆல் அடுத்த வேர்டு வந்து இட்ஸ் அகைன் a compound word கர்மணி plus abhignam okay karmani plus abhignam so அப்ப என்ன உங்களுடைய எல்லா காரியத்திலையும் விக்னம் இல்லாம ஆகும்னா உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா சோ எதனால அப்படி சொல்றா நீங்களும் பூஜை பண்ணுங்க தினம்னு சொல்லிடுறா விநாயகரை பூஜை பண்ணு அதனுடைய கண்டினியூவேஷன் அதனால அப்போ அப்படி நீங்க பூஜை பண்றதுனால என்ன போறது உங்களுடைய எல்லா காரியங்களும் தடையில்லாம விக்னம் இல்லாம தடங்கள் இல்லாம நடக்கும் நடக்கும் எப்படி வேணா சொல்லிக்கலாம் ஓகேவா அடுத்து இப்ப அடுத்த சென்டென்ஸ் வந்து
ஹாஃப் மேல இருக்கு, அந்த கடைசியில ஒரு சின்னது இருக்கு, அத கனெக்ட் பண்ணிட்டு நடுப்புற அந்த ஸ்லோகத்தை அப்புறம் பார்க்கணும். சோ அத படிங்கோ நீங்க. இது அத்த ஏவ அதுவா? அத்த ஏவ சர்வே சர்வே சர்வேபி சர்வேபி கடைசியில இதி பிரார்த்தயந்தே. இது பிரார்த்தயந்தே. சோ அதாவது அத்தஹங்கிறது நம்ம therefore தெரியும். therefore என்ன? நீங்களும் பூஜை பண்ணா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியா விக்னம் இல்லாம நடக்கும். அதனால இந்த ஏவ சர்வேபி, சர்வேபிங்கிறது சர்வ பிளஸ் அபி. அப்போ எல்லாருமே என்ன பண்றா? இதி பிரார்த்தயந்தே, இப்படி பிரார்த்தனை பண்றா. சோ அந்தேங்கிறது அகைன் ஆத்மநேபதி பகுவச்சனம். அந்தே சோ பிரார்த்த அப்ப பிரார்த்தய அப்படின்னு வரும். சோ பிரார்த்தயந்தே அப்படின்னு ஆல் பிரேங்கிறது. சோ நம்ம வேண்டிண்டா நம்மளுடைய காரியங்கள் விக்னம் இல்லாம நடக்கும். அதனால எல்லாரும் இப்படின்னு என்று அப்படின்னு வேண்டிக்கிறா. சோ என்ன ஸ்லோகம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான் அது. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. சரி, இதுல என்ன வர்பு? கர்ப்பா இது ரெண்டு சென்டென்ஸ்க்கும் சேர்த்து சொல்லணுமா மேடம்? இது ஒரே சென்டென்ஸ் தான். இது வக்ரதுண்ட ஸ்லோகத்துல ஒரே சென்டென்ஸ். ஓ சர்வதா இதுல ஒரு லோட் வந்திருக்கு. வராது, லோட் வந்திருக்கு. என்ன வேர்ட் வந்து? வெர்ப். அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு. குருங்கிறது என்ன? கிருதாத்துவோட அந்த மத்தியம புருஷால வந்திருக்கு இல்லையா, ஏகவச்சனம். சோ லோட்ல குருனா டு. You do. யார கேட்கணும் அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டோம். தேவஹ. ஓகே. சோ இது என்னன்னா ஆக்சுவலா இது வந்து சம்போதனமா நம்ம யூஸ் பண்றோம். இதுல பகவானே பண்ணு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த சென்ஸ்ல இதுல. சோ தேவஹங்கிறது ஹே தேவா. ஓகே. சோ என்ன பண்ண சொல்றோம் அவரை? நிர்விக்னம். அவிக்னம். சோ அவிக்னம்னாலும் தடங்கள் இல்லாம பண்ணு. எதுல தடங்கள் இல்லாம பண்ணு? சர்வ காரியேஷு, என்னோட எல்லா காரியங்களும். எப்போனா சர்வதா எப்பவுமே, ஆல்வேஸ். சோ இந்த மீங்கிறது டு மீ, எனக்கு பண்ணு. எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஃபார் மீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல மேன் வருது. 4.1 அஸ்மத் சப்தம் இது. சோ நம்ம எப்படி சொல்லணும்? ஹே தேவா சர்வ காரியேஷு சர்வதா மே அபிக்னம் குரு. சோ இது வந்து சென்டென்ஸ் நம்மளுக்கு. சரி, இப்ப மேல் லைனை பார்த்தேன்னா எல்லாமே அந்த தேவா யாருங்கிறத அட்ஜெக்டிவா கூப்பிடுறோம். சோ என்ன? வக்ரதுண்ட. அதுவும் வந்து என்ன? ஹே வக்ரதுண்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது வளைஞ்ச இது தும்பிக்கை உடையவரே. ஏன்னா எப்பவுமே தும்பிக்கை வளைஞ்சுதானே இருக்கு. சோ ஹே வக்ரதுண்ட சம்போதனா. அடுத்தது
மகாகாய. மகாகாய. சோ மகானா பெருசு, காயனாக்க பாடி. நம்மளுக்கு ஈவன் அந்த இதுல கூட காயமே இது பொய்யடா அப்படின்னு கூட நம்ம கேட்டிருக்கோம். இந்த உடம்புங்கிறது பொய் அப்படின்னு பாட்டுல செய்யுள்ளாம் கூட வந்துருக்கு. சோ காயங்கிட்ட பாடி. சோ பெரிய உடம்பு. பிள்ளையார் எப்பவுமே பெருசா தானே இருப்பார். சோ ஹே மகாகாய. அப்புறம் கோட்டி சூரிய. கோட்டி சூரிய சம. அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துட்டு அப்ப அப்படின்னா என்ன, கோடி சூரியனுக்கு சமமான பிரபக. பிரபகங்கிறது ரேஸ். சோ கோடி சூரியனுக்கு சமமான ஒளிய குடுக்கிறவனே, ஒளியோட இருக்கிறவரே அப்படிங்கறது சென்ஸ். அதான் இங்கேயும் இந்த ஹே வரணும். சோ இது எல்லாமே வந்து அந்த தேவக்கு அட்ஜெக்டிவ். எல்லாமே அவரை கூப்பிடுறோம் நம்ம. இப்படி 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 இருக்கிறவரே, அப்படி இருக்கிறவரே, இது மாதிரி இருக்கிறவரே, எனக்கு வந்து விக்னம் இல்லாம பண்ணு. இங்க எங்கேயுமே வந்து அவரோட பேரான கஜானனும் இல்ல, விநாயகாவும் இல்ல. ஒன்லி த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தேவா, அதை வச்சுட்டு நம்ம விநாயகர் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, தட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஸ்லோகம். இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து விநாயகர் இல்ல, எங்கேயுமே கிடையாது. வெறும் தேவன் தான். தேவனா தேவர் அப்படின்னு ஒரு லார்ட் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா, பகவானே அப்படின்னு சொல்ற மாதிரி தானே அது சொல்றோம். சோ அது எந்த பகவான்ன்றதுக்கு அதுக்கு நம்ம இந்த வக்கரத்துண்ட மகாகாய இதெல்லாம் நம்ம ஈக்குவலன்ட் பண்ணுவோம். சோ கோட்டி சூரிய சமப்பிரப. சோ இப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிறோம். ஓகேவா? சோ இது அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த உபதேச மாலாலையும் ஒரு 2 ஸ்லோகம் அது பார்த்தோம். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நைஸ் ஸ்டார்டிங். அன்னைக்கு வந்து நம்ம 5-6 பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு அடுத்தது அந்த 7, 8, 9 பார்க்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு நல்ல சென்ஸ் இருக்கு. சோ தன்யவாதங்கம்மா. தேங்க்யூ மேடம். சோ அந்த உபதேச மாலா எடுத்துக்கோங்க. ஐ திங்க் இட் ஷுட் பி பேஜ் 84 அந்த மாதிரி ரேஞ்சில வரணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பார்த்த அந்த 5-6க்கு அடுத்த பேஜ்ல இது இருக்கு. 83 மேம். 83. வெரி குட். ஓகே ஓகே. சோ 7th ஸ்லோகா. ஸ்வகிருஹே பூஜ்யதே மூர்க்கः ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபுः ஸ்வதேஷே பூஜ்யதே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. இப்ப எல்லாம் பூஜை பண்ணினதை பத்தியே நம்ம படிச்சோம். அது கனெக்டடா வர்றதுனால இந்த பூஜ்யத்தேங்கிறது இஸ் வர்ஷிப்டு. சோ ஸ்வகிருஹே, ஸ்வன்றது எல்லாமே ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிறது. சோ அவ கிரகம் அப்படின்னு நம்ம முதல்ல இருந்து படிச்சிருக்கோம். சோ ஒருத்தரோட வீட்டுல ஒருத்தரை வந்து நம்ம பூஜிக்கிறோம்னா யாரு, அவ அந்த அந்த வீட்டு தலைவன் வச்சுப்போம். சோ இங்க மூர்க்கங்கிறதுனால நம்ம வந்து இடியட்டுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஒரு சாமானியப்பட்டவர். சோ சாமானியப்பட்டவரா இருந்தா கூட அவ வீட்டுல வந்து அவ அந்த வீட்டுல தலைவர் வந்து அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு விசேஷம் தானே, அதனால அவரை வந்து ரொம்ப மதிப்பா இல்லையா, மதிப்பான்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்வகிராமே பூஜ்யதே பிரபுஹு. பிரபுஹு அப்படின்னா நம்ம யூசேஜ்ல நிறைய தெரியும். பிரபு அப்படின்னாலே வந்து ஒரு பணக்காரர் அப்படின்னு. கண்டிப்பா அந்த ஸ்வகிராமே, அந்த கிராமத்துல இருக்கிறவா அவரை வந்து நிச்சயமா வழிபடுவா, ஒரு மரியாதை பண்ணுவா. ஏன், அவர் வந்து அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னாக்க அதுக்கு உபகாரம் பண்ணுவார். அந்த காரணத்துக்காக அவ வந்து அவரை வந்து வணங்குவா. ஸ்வதேஷே பூஜ்யதே ராஜா. சோ கண்டிப்பா வந்து அந்த தேசத்துல இருக்கிறவா வந்து அந்த ராஜாவை வணங்குவா. ஏன்னா ராஜா வந்து எல்லாரையும் வந்து பரிபாலனம் பண்றார், அவ கஷ்டத்தெல்லாம் விசாரிச்சு இதெல்லாம் நியாயமா நடந்துப்பார் அப்படிங்கறதுனால அவ பண்ணுவா. வித்வான் சர்வத்திர பூஜ்யதே. சர்வத்திர ரொம்ப முன்னாடி நம்ம படிச்ச எல்லா இடத்துலயும் அப்படின்னு. சோ வித்வான் அதாவது ஒரு லேர்னர்டு பர்சனை வந்து அவனுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. அவனை எல்லாருமே வந்து அவனை வந்து மரியாதை பண்ணுவா, அவனை வந்து வழிபடுவா. ஏன்னா பிகாஸ் தட் நாலேஜ் ஹஸ் காட்
தட் மச் பவர் அப்படிங்கிறதுனால. சோ இதுவும் அகெயின் நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுல அழகா சொல்லியிருக்கா. அடுத்தது பாருங்க, ஜனிதா சோபநேதா ச பஷ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சேதே பிதரஹ ஸ்மிருதாஹா. இந்த ஸ்மிருதாஹாங்கிறதுக்கு கீழே மீனிங் கொடுத்திருக்கா, தே ஆர் ரிகார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனிதா, ஜனிதா அப்படின்னா நமக்கு ஜனனம் கொடுத்த தந்தை, அந்த அப்பான்னு. இங்க சோப்பநேதான்னு வந்திருக்கு, அது வந்து ச பிளஸ் உபநேதான்னு நம்ம எடுத்துக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, ச பிளஸ் உபநேதாங்கிறது தான் சோப்பநேதா அப்படின்னு ஆயிருக்கு. அதாவது இது எல்லாமே நிறைய ஒருத்தரை பத்தி சொல்றதுனால எல்லா இடத்துலயும் இந்த சங்கிறது யூஸ் ஆயிட்டு இருக்கு. சோ நமக்கு பிறவி கொடுத்தவர். அப்புறம் உபநேதாங்கிறது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், நமக்கு வந்து ஒரு ஞான மார்க்கத்தை சொல்றவர். அண்ட் யஷ்ச வித்யாம் பிரயச்சதி, யச்சன்றது நம்மளுக்கு தெரியும், கிவ்ஸ், பிரயச்சதினா கொடுக்கிறவர், வித்யாம். சோ வித்யா, யாரு வித்யா கொடுக்கிறாளோ. சோ 3 பேர் ஆச்சா, அதாவது ஜனனம் நமக்கு பிறப்பு கொடுத்தவர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், நம்ம நிறைய சொல்லுவோம் அன்னதாதா சுகி பவா அப்படின்னு சாப்பிட்ட உடனே சொன்ன விசேஷம் அப்படிங்கிறதுக்குன்னு. சோ அன்னதாத்தானா நமக்கு ஆகாரம், ஆகாரத்தை கொடுக்கிறவா அப்படின்ற அது அதா இருக்கு. சோ 4வது. அடுத்தது பயத்ராதா, பயங்கிறச்சு ஃபியர், பயம்னு நமக்கு தெரியும். திராதா அப்படின்னாக்கா ப்ரொடெக்ட்ஸ், ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ். சோ நம்ம பயத்துக்கு ஒரு நடக்கிற விஷயங்களை இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றவர். சோ அவர். பஞ்சைதே, இது வந்து பஞ்ச பிளஸ் தே சேர்ந்ததுதான் பஞ்சைதே. சோ இந்த 5 பேரும், இந்த 5 பேரையும் பிதரக ஸ்மிருதாஹா, அப்பாவாதான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். we will regard them as fathers. இந்த 5 பேர் யார் யாரு? பிறப்பு கொடுத்தவர், நமக்கு பக்திய போதிக்கிற, ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு பக்தின்னு சொல்லலாம், பக்தி விஷயமா சொல்றவா, வித்தைய நமக்கு கொடுக்கிறவா, ஆகாரம் கொடுக்கிறவா, பயத்தை போக்குறவா, இவா எல்லாருமே அந்த 5 பேருமே அப்பாவுக்கு சமானமா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ இது மாதிரி எத்தனை நம்மளுக்கு ஒருத்தருக்கு 5 விதமான அப்பாக்கள் நம்ம இருக்கா. 5 அப்பாக்கள் இருக்கச்சு 5 அம்மாக்கள் வேணும் இல்லையா? அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு. குரு பத்னி, சோ குருவோட நமக்கு யாரு குருவா இருக்காளோ அவரோட ஒய்ஃப். ராஜ பத்னி, சோ ராஜாவோட ஒய்ஃப்ங்கச்சு ராணி இல்லையா, அவர். ஜேஷ்ட பத்னி, ஜேஷ்டனாக்க எப்பவுமே நம்மளுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு எல்டர் பிரதர்ங்கிறது. சோ அண்ணாவோட ஒய்ஃப்ங்கச்சு மன்னி, அண்ணின்னு சொல்ற அவ. ததை வச்ச இவாளும் பத்னி மாதா அப்படின்னா ஒய்ஃபோட அம்மா, அதாவது மாமியார் அப்படின்றவர். இது வந்து ஒரு ஆணுக்கு சொல்ற மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸ்வமாதா, அவனுடைய சொந்த தாயார். இவா எல்லாரும் பஞ்சேதாஹா, ஏன்னா இங்க வந்து ஸ்ரீலிங்கனால உங்களுக்கு தாகாங்கிறது அதே போல வந்து பஞ்ச பிளஸ் தாகாங்கிறது ஜீஸ் அப்படிங்கிற சென்ஸ்ல அது வருது. சோ இந்த 5 பேரும் மாதரக ஸ்மிருதாஹா, அம்மாவா கன்சிடர் பண்ணப்படுறா. சோ 5 அப்பா 5 அம்மா. யாரு? குருவோட ஒய்ஃப், ராஜாவோட ஒய்ஃப், அண்ணாவோட ஒய்ஃப், அதே போல மாமியார், சொந்த அம்மா. இவ 5 பேருமே எல்லாருமே ஒரே அம்மா தான், அம்மா ஸ்தானத்துலதான் கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இந்த உபதேச மாலால இருக்கு. அப்படியே ஒரு 2-3 சிலது நம்ம அப்பப்ப பாத்துட்டோம்னாக்க ஒரு குட் ஃபீல் நமக்கும் இருக்கும். எப்படி இந்த லெசன் நம்ம எடுக்கிறச்சு இதுல 25 வேர்சஸ் டோட்டலா இருக்கு. சோ ஒரே நாள்ல அது அத்தனையும் முடிக்க முடியாது. சோ ஒரு 2-3 நம்ம இது மாதிரி கொஞ்சம் நடுப்புற பாத்துட்டோம்னாக்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கச்சு அழகா அதை என்ஜாய் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு. இந்த வேர்சஸ் நீங்க அப்புறம் படிச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு படிக்கிறச்சே வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு புரியுற. ஏன்னா திஸ் இஸ் a step to learn
தி டோட்டல் மீனிங், ஒரு அந்த கன்சென்சஸ் என்னன்னு புரியறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதுல இருந்து தான் நம்ம ஸ்லோகத்துக்கு போறோம். ஓகே, அதனால திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால இது படிச்சு பார்த்துக்கோங்க, இந்த அர்த்தங்களை வந்து மைண்ட்ல ஏத்திக்கோங்க. so that you can appreciate simple verses எப்படி சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அண்ட் அந்த லெசன் பின்னால இருக்கிற அந்த ஃபில்லப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்க பண்ணிடுங்க, அத விநாயகர் லெசனுக்கு பின்னால இருக்கிறது. அண்ட் as a start of the year first classல நம்மளுக்கு விநாயகர் நினைச்சுட்டு ஆரம்பிக்கணும்னதுக்கு இது ரொம்ப நன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் அமைஞ்சிருந்தது. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படின்னா குரு நம்ம கூட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து இது மாதிரி நல்ல விஷயங்களா நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதனால எல்லாரும் வந்து முன்னாடி நான் சொன்ன அந்த விஷயங்களையும் மைண்ட்ல எடுத்துட்டு நம்ம தர்மங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும், நம்மளும் விடாம அதை கடைபிடிக்கணும்னு அது ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு பண்ணணும்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். மைத்திலி உங்கள்கிட்ட ஸ்லோகம் இருந்துன்னா எந்த ஸ்லோகம் சொல்லிடுங்கம்மா. சொல்றேன் மேடம், இதோ வந்துட்டேன், எடுத்துன்னு. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமான்மி முகாந்தகம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தன்யவாத. எண்டு ஸ்லோகம் வந்து ஸ்வஸ்தி பிரஜாபிய இருக்காது மேடம். தேவசி நான் சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்கிட்ட இல்ல மேடம், நான் எழுதிட்டு விடுறேன். சரி, இருக்கு, எழுதிக்கோ மேடம். நான் சொல்லட்டா? சொல்லுங்க. சொல்றேன் மேடம், நானே சொல்றேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பாலயந்தாம் न्यायेन मार्गेण महिंसा गोप्रान् मनोभ्य शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु. जय जय शंकर हर हर शंकर. धन्यवादः. पुनर्मिलामः. धन्यवादः. முன்னாடி பையன் வந்து பெரியவா இது கோவில் கட்டுறத பத்தி சொல்லிட்டு இருந்தார் 2 மணிக்கு. நாங்க அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். கிளாஸ் ஆரம்பிச்சு அதையே சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவா நம்ம இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து அவர் இன்டைரக்டா நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம கரெக்டான பாத்துல போறோம் அப்படின்னுட்டு ஒரு இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, இன்டைரக்டா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆமா, அரௌண்ட் 2:30 உபன்யாசம் மாதிரியே சொல்லிட்டேன் மேடம். உபன்யாசம் மாதிரியே. ஓகே ஓகே ரைட். धन्यवादः. नमस्कारम. धन्यवाद मैम. थैंक्स. धन्यवाद.